ஹலோ மக்களே, வெல்கம் பேக். நான் விஜய். நேத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில், அதுவும் இந்தியான்னு சொல்றதை விட பாலிவுட் உலகில் ஒரு நியூஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அனன்யா ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இறந்து போகிறது நார்மல் தானே, இதில் போய் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த அனன்யா ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஜூலை 15 பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நேற்று தான் அவங்களோட உறவினர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு டேலண்டடான ஒரு யங்கான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது இந்த பாலிவுட் உலகு இழந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இறந்து போனதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்தவங்கள ஏன் அப்போவே சொல்லாமல் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க எங்களோட ப்ரைவசியை கருதி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்தினர் பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனன்யா ராஜ் பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் பிறந்து வளர்றாங்க. இவங்களோட லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அதாவது குயிக்காக பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகி வளர்ந்துக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட 17வது வயசுலேயே பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க நடித்த படமான பார்த்தீங்கன்னா இந்த 7 Hours to Go அப்படிங்கிற இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஓடுது. அது மூலியமா இந்த அனன்யா ராஜ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃபேமஸும் ஆகுறாங்க. இவங்க ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த படமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் எக்ஸிட் அப்படிங்கிற படத்து மூலியமா இன்னும், அதாவது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் மூவி, அது மூலியமா பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமஸான ஹீரோக்களோடலாம் பார்த்தீங்கன்னா நடிக்கிறாங்க. அந்த கோஸ்ட் படத்து மூலியமா பார்த்தீங்கன்னா இவங்க நாகார்ஜுனா கூட நடிச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 2019 வெளியே வருது. அதுக்கப்புறம் 2022 தெலுங்கு படம், அதாவது ரீஜனல் மூவி சைடு வராங்க. தெலுங்கு படத்துல தகிடேலே அப்படிங்கிற அந்த படத்து மூலியமா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகுறாங்க. அதாவது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே படத்துக்கு உள்ள மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க படத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மாடலிங் பண்ணியிருக்காங்க. மாடலிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ், இந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவிக்குள்ள வந்தவங்க குயிக்கா சடனா பார்த்தீங்கன்னா பீக்குக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஹீரோ, ரொம்ப பிரபலமான ஹீரோக்களோட நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்திருக்குது. இப்படி இருக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை 15 அன்னைக்கு அவங்க தூங்கும் போதே இறந்துட்டாங்க. அதாவது ஜூலை 15 ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட உறவினர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அனன்யா ராஜோட இன்ஸ்டா பேஜில் தான் பார்த்தீங்கன்னா இதை போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இவங்க இறந்து போயிட்டாங்க தூங்கும் போதே அப்படின்னு சொல்லி. இவங்க பார்த்தீங்கன்னா ராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே தைரியமான பொண்ணு, ரொம்பவே டேலண்டடான பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசுல சினி ஃபீல்டுக்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு சீக்கிரமா பார்த்தீங்கன்னா குயிக்கா ஒரு 27 வயசுல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி டக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. இப்படி இறந்து போனோடனே ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ரசிகர்களை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆக்ட்ரஸா இருக்கட்டும், இல்லை நல்ல ஒரு ஆக்டரா இருக்கட்டும், ஒரு சினி ஃபீல்டுலேருந்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இவங்க எல்லாத்தையும் தாண்டி, உறவினர்கள் இவங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த சினி ஃபீல்டு அப்படின்னு இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்பவே மிஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அவங்களோட நடிப்பு, அவங்களோட டேலண்ட், இது எல்லாமே அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த 2020 கூட பார்த்தீங்கன்னா சுசாந்த் சிங் ராஜ்புத் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு மர்மமான முறையில் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இது மர்மமெல்லாம் இல்லை, அவங்களோட உறவினர்களே சொல்றாங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை சொல்லியிருக்கலாம் முன்னாடியே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்போவே இறந்து போயிருக்கலாம்னு சொல்லிக்கலாம். ஆனா இதை ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதை இன்ஸ்டால போஸ்ட் பண்றாங்க. இது எங்களோட பிரைவசிக்காக அப்படின்னு சொல்லி வேற எதுவும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த போஸ்டே இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப கண்டிப்பா இவங்களோட டெத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா ஒரு மாசம் வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு மாசம் வரைக்கும் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எல்லாமே வராமல் இருந்திருக்கு. ரசிகர்கள் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, சரி ஓகே அவங்க ஏதோ ஷூட்டிங் இதில் பிஸியாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த அனன்யா ராஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிராவலிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்திருக்காங்க. சொல்ல போனால் லண்டன், நியூயார்க் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிப்பெல்லாம் போகிறாங்கல்ல, அதையெல்லாம் அவங்க போஸ்ட்டாக போடுறதை வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி அனன்யா ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டான்சிங் லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி இருக்கிற வீடியோஸ், அதுக்கப்புறம் போட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டினியூ சோசியல் மீடியால ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆக்டிவா தான் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கையில ஒரு மாச அளவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எந்த ஒரு சோசியல் மீடியால ஆக்டிவாகவே இல்லை. திடீர்னு இப்படி ஒரு போஸ்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு அனன்யா ராஜ் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் இந்த நடிகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க மர்மமான முறையில். இதில் இந்த வகையில் சொல்ல போகணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1993 திவ்யா பாரதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க மும்பையில். அவங்களும் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் அப்படின்னே சொல்லணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா பால்கனியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டு சொல்லி அந்த கேஸ் வந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 2020 சுசாந்த் சிங் ராஜ்புத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் அவரே வந்து சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டு தான் வந்து இது வரைக்கும் அதுக்கான கதை அப்படிங்கிறது அந்த மிஸ்ட்ரி அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சைடு சவுத் இந்தியா சைடு வந்து பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மித்தா இருக்காங்கல்ல, இவங்க அப்படிதான் வந்து 96 வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இதுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறீங்களாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கதைகள் வந்து நிறைய பேசப்பட்டது. ஏன்னா அவங்க ஒருத்தங்க வந்து இறந்து போறாங்க அப்படின்னா அவங்களுக்கான உண்மையான ரீசன் அப்படிங்கிறது தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கலாம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடிகைகள் வந்து இறந்து போகிறது உறவினர்கள் ரசிகர்களை தாண்டி இந்த சினி ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்க வரைக்கும் டாடா பை. தேங்க்யூ.